வாழ்க்கை கதை 39வது நாள்ல சாரிங்க மிமிக்ரி ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகல. காலையிலே எங்க அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னாங்க, அவங்களையும் விட்டுட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் போனோம். அதுக்காக வந்து கிளம்பி வந்தா நம்ம தலையில போட்டிருந்த ரப்பர் பேண்ட் ரொம்ப அடி வாங்கியிருந்தது. அதனால 2 டிஃபரெண்டான ரப்பர் பேண்ட் வாங்கியிருந்தேன். இனிமேல் அவ்வளவுதான், 2 ஜடை 8 ஜடை 10 ஜடைன்னு எங்க அம்மாக்கே டஃப் கொடுப்பேன். அப்படியே இந்த RR ஈகோ வேர்ல்டுக்கும் வந்திருந்தாங்க. இந்த கடைக்கு இதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் 2 பேர் வந்து நல்ல ஒரு பொசிஷன் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதனால 2 கிஃப்ட் வாங்கலாம்னு வந்தேன். ஒருத்தருக்கு இந்த கிஃப்டும் இன்னொருத்தருக்கு இந்த கிஃப்டும் வாங்கியிருந்தேன். அப்படியே இங்க ஜூட் விடலாம் பாக்குறப்போ நிம்மளுக்கு பிடிச்ச பெண்ணுங்க. என்னன்னா நம்ம வந்து பெண்ணுல வந்து கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் காட்டுவோம். பெண்ணுனா பெண்ணுங்க, பென்சிலுங்க அதுல சொல்றாங்க. அப்படியே இந்த ரோபோட் மாதிரி இருக்க பெண்ணையை வாங்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்கான்னு சொன்னா தனியா உட்காந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேடிஸ் இந்த அர்ணவ் இருக்க இடத்துல தனியா வேலை செய்யறதா. அதனால நானும் போய் சப்போர்ட் பண்ணேன். அந்த அக்காவும் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு 100 ரூபா வரை டிஸ்கவுண்ட் பண்ணி வேற கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றி, கிஃப்ட் வாங்கின 2 பேருக்கும் ஒரு நன்றி. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து எங்க அக்கா வீட்டுல இருந்து பிக்கப் பண்ண வந்தேன். ஏ அர்ணவ் என்ன காமெடி பண்றியா, அம்மா ஃபங்க்ஷன்ல விட்டேன், இப்ப நான் அக்கா வீட்டுல இருந்து பிக்கப் பண்றேன்ற, என்னடா விருப்பத்தி பாக்குறியா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒண்ணு இல்ல, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்க அம்மா அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அக்கா வீட்டுல இருந்து அம்மாவை தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டா விஆர் மால் வந்துட்டோம். இங்க பார்த்தா ஒரு மெகா செஸ் கேம் நடக்குது. அங்க பார்த்தா கூஃபி சேன் இருந்தாரான்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்க. ஆனா கூட வராருல இவரை பத்தி எனக்கு தெரியும். பயங்கரமா நான் சுத்த விட்டாரு இந்த விஆர் மாலையே. அதுக்கப்புறம் இந்த ஹோம் சென்டர்ன்ற கடைக்கு எதுக்கு வந்திருந்தோம்னா நம்ம பழைய பெட்ஷீட் ஒன்று வந்து ரொம்ப நூல் விட்டுச்சு. அதனால அதை தூக்கி போட்டு புது பெட்ஷீட் வாங்கலாம்னு வந்திருந்தோம். வாங்கியாச்சு. நானும் எங்க அம்மாவை நல்லா ஹாப்பியா இன்னைக்கு வந்து நிறைய பொருட்கள் வாங்கிட்டு இங்க வந்து கிளம்பலாம்னு பாக்குறப்போ திடீர்னு நம்ம கண்ணுல இந்த கடை மாட்டிச்சு. இப்போ ஒரு செந்தமிழ் ஸ்பீச் போலாமா? இந்த கடை பேரை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்பவில்லை. இந்த கடையை பார்க்கும் போதே உங்களுக்கு தோணி இருக்கும் இது எந்த கடை என்று. ஆனால் இந்த கடையில் சாப்பிட்ட உணவு எனக்கு அடுத்த நாள் ஒத்துக்கவில்லை. ஏன் என்றும் எனக்கு தெரியவில்லை. இன்னொரு வீடியோவில், அதாவது அடுத்த நாள் vlogல் உங்களை சந்திக்கிறேன். பாய்ங்க.